வணக்கம், வெல்கம் டு த கோட் வியூஸ். கோட் ரிவ்யூஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2 வருஷம் கழிச்சு ஏகே அஜித் குமாரோட படம் வெளியே வந்திருக்கு, விடாமுயற்சி. ஸோ யூடியூப்லேயே ஃபர்ஸ்ட் வருஷம் நம்ம சேனல் தான் ரிவ்யூ பண்ண போது யூஎஸ்ஏ ப்ரீமியர் பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டா வந்து உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன். ஸோ இந்த ரிவ்யூ ஹானஸ்டா என்ன இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன மாதிரி புது யூடியூபருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணாதான் என்னால் மேலே வர முடியும். ஸோ டக்குன்னு ரிவ்யூக்குள்ள போயிடலாம். விடாமுயற்சி. ஸோ வந்து மகிழ் திருமேனி இவரோட ஃபிலிமோகிராஃபியை பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு கிளாஸியாக ஸ்டைலிஷாக இருக்கும். ஸோ அவரோட ஃபிலிமோகிராஃபியில் வந்த தடையறத்தாக்கம் ஆகட்டும், ரீசெண்டாக வந்த கழக தலைவன் ஆகட்டும், ஸோ இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் அந்த மீகாமன் அவரோட பேஸ், அவரோட பிராண்ட் அம்பாசிடரான ஃபிலிமே அந்த மீகாமன் தான். ஸோ இந்த படங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா தனி ஃபேன் பேஸ் இருக்கு, அதே மாதிரி ஒரு குரலுக்கும் தனி ஃபேன் பேஸ் இருக்கு. ஸோ அந்த வகையில் ஏகே மகிழ் திருமணி இவங்க 2 பேரும் நினைஞ்சா என்ன மாதிரியான படத்தை எதிர்பார்க்கலாம்னு நினைச்சிருப்ப டீசர் ட்ரெய்லர் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு விஷயத்த சொன்ன விஷயம், பிரேக் டவுன் படத்தோட ரீமேக் ஆயுது. ஸோ ஏன்னா வந்து படம் வந்து ஈஸியாக ஜட்ஜ் பண்ண முடியும் உங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போதே. ஸோ கதை என்னன்னு, ஸோ கதை வந்து ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா அஜித் த்ரிஷா இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா மேரிட் கப்புள்ஸ். இவங்க வந்து ஒரு ரோட் ட்ரிப் போகிறாங்க அசர்பைஜானுக்கு. ஸோ இதுக்கப்புறம் அந்த அசர்பைஜான் ட்ரிப்பில் என்ன நடக்குது, த்ரிஷா வந்து அந்த ஆசிரியர் வந்து காண போயிடுறாங்க. அந்த ட்ரெய்லரை காட்டுற மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அஃபிஷியலாக என்ன பண்ண முடியும்னு பார்க்குறாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரைம் நெட்வொர்க் இருக்குது. அதுதான் வந்து அர்ஜுன், ரெஜினா கசன்ட்ரா, ஆரவ் இவங்க டீம். ஸோ இவங்க கேங்கில் வந்து மாட்டின அஜித் வந்து என்ன பண்ணுறாரு, ஸோ த்ரிஷா வந்து எங்கே உண்மையாலுமே வந்து காண போனாங்களா, இருக்காங்களா இல்லையான்ற ஒரு தேடல் தான் படமே. ஸோ இதுதான் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பி ஒன்லைன், வேஃபர் தின் ஒன்லைன் இந்த படம். ஆனால் வந்து இதுக்குள்ள மகிழ் திரும்பியோட ஸ்க்ரீன் பிளே வந்து எவ்வளோ ரேசியா ஒரு ஆக்ஷன் ஓரியன்டா இந்த படத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். ரொமான்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு படத்துல அப்படின்றது வந்து இன்னொரு மகிழ் திரும்பியோட ட்ரேட்மார்க்னே சொல்லலாம். ஏன்னா அவரோட படங்கள் எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ஓரியன்டா இருந்தாலுமே அதுக்கு ரொமான்ஸ் வந்து தனித்துவமா இருக்கும். ஸோ மற்ற படத்தை கம்பேர் பண்றப்ப ரொமான்ஸோட ட்ரீட்மெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும் அதை பார்க்கறதுக்கு. ஸோ அதே தான் இங்கேயும் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு. ரொம்ப ஒரு மெச்சூர்டான ஒரு 30+ இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்கும், அது ரொம்ப எப்படி மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணலாம். ஸோ நிறைய 90s கிட்ஸ்க்கு ரிலேட் பண்ணக்கூடிய விஷயங்களும் இருக்கு. இந்த காலத்து ஜென்ரேஷன் எப்படி இருக்காங்க, அதே மாதிரி 30sல வந்து நம்மளோட ஜென்ரேஷன் எப்படி இருந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து சூப்பராக வந்து ஒரு மர்ச் பண்ணி நல்லா வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ரொமான்ஸ் போர்ஷனுக்கு ஒரு தனி ஃபேன் பேஸ் இந்த படத்துக்குமே வந்து கிரியேட் ஆகுன்றது எந்த சந்தேகமே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ரொமான்டிக் போர்ஷன்ஸ் தான் வந்து 90% கவர் ஆயிருக்கும், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ ஆக்ஷன் பிரேக் டவுன் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இவரோட தேடல் வந்து தீவிரமாகிறப்ப அந்த ஆரோ கேங்குக்குள்ளேயும் சரி, அர்ஜுன் கேங்கு யாரு என்னன்றத தேடல் தீவிரமாகிறப்ப ஒரு ஆக்ஷன் பிளாக்கா வந்து ஒரு 2 ஆக்ஷன் சீக்வன்ஸ் நறுக்குன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே இருக்கு. டுவர்ட்ஸ் த இன்டர்வல் வந்து நடக்கிற போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப பரபரப்பா எடுத்துட்டு போயிட்டு இன்டர்வியூல வந்து ரொம்ப வந்து பிளாண்டா தான் எடுத்துட்டு போயிருப்பாங்க. அது எதுக்காகனா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாம இருக்கணுன்றதுக்காக வச்சிருக்காரு என்னன்னு தெரியல. ஸோ மகிழ் திருமணி ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூஸ் எல்லாருமே சொல்லியிருக்காரு, இந்த படம் ரொம்ப நார்மலான ஒரு படம், ரொம்ப ஓப்பன் மைண்டடா வாங்க, ஏன்னா வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்றது ஒரு நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன். ஏன்னா தமிழ் சினிமாவுக்கு ஸோ ஏகே சார் அஜித்துமே வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்து தலான்னு கூப்பிடுறது, கடவுளைன்னு கூப்பிடுறது இதெல்லாம் விரும்ப வேணாம், எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணுங்க. நாம அவரோட ஒரு தனி ஒரு ஆக்டர், அவருக்கு பர்சனல் லைஃப் ஒன்று இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் அந்த படங்களையுமே நம்ம கொண்டாடணும்னு நினைக்கிறேன். இனி வர போற படங்கள் எல்லாமே. ஸோ விஜய், அஜித் இவங்க காலம்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு வர படங்கள் எல்லாமே வந்து இளைஞர்கள் வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப வந்து தலையில் தூக்கி வச்சு ஆடாம இருக்கிறதுக்காக ஒரு நறுக்குன்னு ஒரு அஜித் படம்னா வந்து அஜித் படம்னு பார்க்காம இது ஒரு ஆக்ஷன் ஓரியன்டட் ரொமான்ஸ் ஸ்கிரிப்ட் அப்படின்னு உட்காந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லா விதத்திலையும் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இல்லை அஜித் ஃபேன்ஸாக போனா இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபே உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணிடும். இதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல என்னதான்டா காட்ட போறாங்க, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே பார்த்தீங்கன்னா த்ரிஷாவை தேட போறாரு, எப்படியும் த்ரிஷா கிடைக்க போறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து தமிழ் ஆடியன்ஸுக்கு எல்லாமே இருக்கும். அந்த செகண்ட் ஹாஃப்ல என்னதான் பண்ண போறாங்கன்றது அந்த தேடல் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இன்னும் எங்கேயோ கனெக்ட் ஆகுது, அசர்பைஜான்ல போய் வேற கண்ட்ரிக்கு போய் கனெக்ட் ஆகும். அதே மாதிரி வந்து அர்ஜுனோட கேங் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் வந்து சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பிட்டு சொல்ல போனால் அந்த பிரிசன் சீன்ஸ் ஒன்று வரும், பிரிசன் சீன்ல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரும், அது ரொம்ப செம்மையாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அப்புறமா இன்னொரு ஆக்ஷன் பிளாக் வந்து ஆரவும் அஜித்தும் வந்து அந்த கார்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் சீன் வருதுல, அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பிரம்மாண்டமாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. அந்த அசர்பைஜான் ரோட்லையும் சரி, ரொம்ப ஒரு லார்ஜ் ஸ்கேல்ல வந்து படத்தை பார்க்குறப்ப சினிமோட்டோகிராஃபி அவர் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவான சினிமோட்டோகிராஃபி, இந்த படத்துக்கு ரொம்ப தூணா இருக்கிற சினிமோட்டோகிராஃபி. நெக்ஸ்ட் வந்து ஆக்ஷன் கொரியோகிராஃபி. செகண்ட் ஆஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் பேக்டு தான், ரொம்ப ரேசியாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ ஆக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ் ஆகட்டும், அந்த பவ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரோன் பவ் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தமிழ் படத்தில் நிறைய யூஸ் பண்ணி நான் பார்த்ததில்லை. ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு அட்டம்ப்டாக வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்ஷன் பிளாக்ஸ் எல்லாமே பர்ஃபெக்ட் 100/100. செகண்ட் ஆஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் பிளாக்ஸாக எடுத்துகிட்டு போகுது. ஆனால் அது கதையை வந்து ஃபாஸ்டாக ஆகுது, ஸ்க்ரீன் பிளே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஆகுதான்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறி தான்.
ஸோ ஓவராலாக வந்து செகண்ட் ஹாஃப் வந்து கடைசியில் த்ரிஷாக்கு என்ன ஆச்சு இல்லையான்றதான் படத்தோட ஒன்லைனு கதையுமே தருது. அதே மாதிரி படத்தில் 2 அஜித்தா 3 அஜித்தான்னு வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ படம் வந்து பாருங்க, ரொம்ப நார்மலாக ஓப்பன் மைண்டடாக போங்க. ஸோ நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஆஹா ஓஹோன்னு நீங்கள் எதிர்பார்க்குற ட்விஸ்ட்லாம் இல்லைனாலுமே உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுற சின்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், ஆக்ஷன் ஓரியன்டாக, ரொமான்ஸ் ரொம்ப சூப்பரான ட்ரீட்மெண்ட்டாக இந்த விடாமுயற்சி ஒரு நல்ல ஒரு என்டர்டைனராக, ஒரு க்ளீன் என்டர்டைனராக வெளியே வந்திருக்கு. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் போய் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப படம் சூப்பராக ஒர்க் ஆகும். நான் கடவுளே அஜித்தேன்னு சொல்லிட்டு தான் பார்ப்பேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு படம் ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்கும். ஸோ படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் குயிக்காக போயிடலாம். ஸோ இந்த மாதிரி படங்கள், பெரிய ஸ்டார் படங்களுக்கும் சரி, எல்லா படத்துக்கும் ஒரு தூணா இருக்கிறது வந்து அணி ஐயா தான். அவரோட கைவிளையாடல் பயங்கரமா இருக்கு இந்த படத்துல. ஸோ எவ்வளவு பெரிய பூஸ்டா இருக்கும்ன்றது வந்து யாருக்கும் சொல்லி பெருசா எக்ஸாஜரேட் பண்ண ஒன்றும் கிடையாது. அந்த தீம் மியூசிக் வரும்போதும் அந்த பாம்பு மகுடியும் வர மியூசிக்குமே வந்து படத்தை எலிவேட் பண்றதுக்கு நிறைய சீன்ஸ் ஹெல்ப் பண்ணுது. ஸோ அணி as ஆல்வேஸ் அவரோட ஜாபை பர்ஃபெக்ட்லி டன். ஸோ செகண்ட் வந்து ஏகே, அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் வந்து ஃபேன்ஸ்க்கு ரொம்ப வந்து அவரோட மிங்கிள் இல்லைனாலுமே படம் மூலியமா வந்து எப்படிலாம் வந்து ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு ட்ரீட்டாக கொடுக்க முடியுன்றது, அவர் எப்படி மெனக்கெடுறாருன்றது ஒவ்வொரு சீன்லையுமே நம்ம பார்க்க முடியுது குறிப்பிட்ட ஆக்ஷன் பிளாக்ஸில். ஸோ ஏகே சார், ஆல்வேஸ் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. தேர்ட் பிளேஸ் மகிழ் திருமேனியோட ஃபிலிமோகிராஃபி எங்கேயுமே டைவர்ட் ஆகாமல் அவரோட ட்ரீட்மெண்ட் இதுதான், ஆக்ஷன் ப்ளஸ் ரொமான்ஸ். அதோட டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட், அவரோட ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குமோ. ஸோ குறிப்பிட்ட ஸ்டார்ஸ்லாம் எதுவுமே பெருசாக வந்து அவர் மாற்றாமல், குறிப்பிட்ட அஜித் படங்களை எதுவுமே வந்து அவரே மாற்ற விரும்ப மாட்டார். அந்த விதத்தில் மகிழ் திருமேனி அவரோட ஃபிலிமோகிராஃபில் இட்ஸ் ஒன் ஆஃப் த க்ரௌன் ஆடட் தான் சொல்லணும். எந்த விதத்துலையும் அது வந்து மகிழ் திருமேனியோட ஃபேன்ஸாக இருக்கட்டும், அவரோட ஃபிலிமோகிராஃபில் எந்த ஒரு டைவர்ஷன்ஸுமே இல்லாமல் இருக்கிறது ரொம்ப பாராட்டத்தக்க. ஸோ அவ்வளோதான், இந்த படத்தில் வந்து பெருசாக வந்து நெகட்டிவ்ஸ்னு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா ரொம்ப ரொம்ப சின்ன லைன் தான், இதில் தான் வந்து என் கதை இருக்க போகுது. இதில் நான் ஸ்க்ரீன் பிளே ஆக்ஷனில் என்ன பண்ண போகிறேன், ஒரு சிம்பிள் என்டர்டைனர். ரொம்ப ஆகோன்னு வந்து எடுத்து வச்சு நீங்கள் கொண்டாடுற மாதிரி இருக்காது, அதே மாதிரி ரொம்ப மட்டம் தட்டுற மாதிரியும் இருக்காது. ஸோ ரொம்ப ஓப்பன் மைண்டடாக போங்க. இந்த படம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா இல்லைன்றதை கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ தட்ஸ் இட், விடாமுயற்சியோட ரிவ்யூ தான். மீண்டும் நெக்ஸ்ட் ரிவ்யூவில் பார்ப்போம். நிறைய இன்ட்ரெஸ்டிங் கான்டென்ட்ஸ்லாம் வரப்போது. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்டில் தட், பை ஃப்ரம் கோட்.